ada கூட்டம் அழகே உருவான மீனாட்சி அம்மனின் அழகை காண ஓடோடி வந்த பிரபலம். உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வராத பிரபலங்களும் கிடையாது, போகாத ஆட்களும் கிடையாது. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிரபல திரைப்பட நடிகையான ஹன்சிகா மோட்வானி தன்னோட தாயாரோட சுவாமி தரிசனம் செய்ய போயிருக்காங்க. அங்க வருகை புரிஞ்ச உடனே தொடர்ந்து கோவிலோட சன்னதி வழியா போய் மீனாட்சி அம்மன் சன்னதியில சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் போயிருக்காங்க. அங்க போய் சிறப்பு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு வெளியே வந்த உடனே செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவில்ல சுவாமி தரிசனம் செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரலாகி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஹா, என்ன ஒரு வாழ்க்கையில பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. பட் இப்படி வேன்லயே வாழ்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டே அதே இடத்துல வாழ்றது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இது வேனா இல்ல நடமாடும் வீடா அப்படின்ற அளவுக்கு நம்மள பிரமிப்புல ஆழ்த்துறாரு இவரு. வேன் லைஃப் வித் ரவி அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் a normal day in my van அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இவர் பகிர்ந்திருக்காரு. பார்க்கும்போதே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. வேனுக்குள்ளே, அதாவது ஒரு சின்ன காருக்குள்ளேயே பெட் செட்டப் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. வேணுங்கிறத அங்கேயே நிறுத்தி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவி உள்ள வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. ஜாலியா டிராவல் பண்ணிக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துட்டு இதே வேன்ல தங்கிட்டே போறாரு. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போ வாஷ்ரூம்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி குளிப்பீங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்க, அது ஒரு சில நேரங்கள்ல நான் ஹோட்டல்ல போயிட்டு குளிச்சுட்டு வருவேன், இல்ல பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வேன்லயே குளிக்கிறதுக்கும் இவர் ஒரு வழி பண்ணியிருக்காரு.